அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். தோழர்களே, இன்றைக்கி தமிழ்நாடு தழுவிய அளவிற்கு இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து பல்வேறு விதமாக போயிட்டு இருந்தாலும் கூட குறிப்பாக பேசக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது வன்கொடுமை சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த வன்கொடுமையால் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டுரும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் ரேஸ்னா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. சாதி பெயரை சொன்னாலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணிடுவோம், விசாரணை என்பது 2ஆம் கட்டம். இப்படி பல்வேறு புகார்கள் வந்தாலே நாங்கள் உடனே பெண்டிங் வைக்கக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி காவல்துறையினுடைய இயக்குனர் பொறுப்பு டிஜிபி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ இவர் சொல்லப்பட்ட செய்தியை எத்தனை காவல் நிலையங்களில் எத்தனை எஸ்பி எத்தனை ஏஎஸ்பி இன்ஸ்பெக்டருங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதல்ல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிந்தவரை இங்கே இருக்கக்கூடிய ஆள்கிற அரசோ ஆள துடிக்கிற அரசோ உள்ளாட்சியுடைய பிரதிநிதிகளுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துக்கு காவல்துறையினுடைய லோக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் எல்லாமே இன்றைக்கி கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் சுட்டி காட்டுது. இப்போ இதை சரிப்படுத்தணும் அல்லது இந்த வன்கொடுமைகளை முறையாக முழுமையாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை முறையாக முழுமையாக காவல்துறை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு பட்டியலின சமுதாயத்தில் பாதிக்கப்படுறான்னா அவன் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும், உடனடியாக சரிப்படுத்தணும், உடனடியாக அந்த வழக்கு பதிவு பண்ணி முறையாக விசாரணை மேற்கொள்ளணும். காவல்துறை இவங்க டிசிஷன் எடுக்காமல் அந்த வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். குற்றம் நிகழ்த்தியவரை கைது பண்ணணும். அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உண்டு. ஸோ உண்மையாலுமே வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் சாதியின் அடிப்படையில் தாக்கப்படுவதும் வெட்டப்படுவதும் தொடர்ந்து சாதியாலேயே இன்றைக்கி கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது. அப்படியான நிலையில் நாமக்கல் ஒரு கூடுதலாக ஒரு படி மேலே போய் இன்றைக்கி நாளும் பொழுதும் இன்றைக்கி ஒரு வன்கொடுமையாக நிகழக்கூடிய சூழ்நிலை வர்ற அளவிற்கு சில சம்பவங்கள் நம்மளை நினைவுபடுத்துது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பகுதிகளிலுமே வன்கொடுமைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை லோக்கலில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் போய் ஒரு புகார் கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, எந்த நிலைப்பாடுமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சத்திரமே சொல்லலாம். நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் கொசவம்பட்டியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணுது, அது அவருக்கான சொந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டிசைட் பண்ணக்கூடாது. 150 ஆண்டுகாலம் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த நிலத்தை எந்த அடிப்படையில் அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க? பொது பாதைன்னு சொல்லக்கூடிய பட்டியல் மக்கள் பயன்படுத்தி அந்த பாதையை பறிச்சிருக்கிறாங்க. அப்படி பறிக்கக்கூடிய அந்த பறிக்கப்பட்ட நிலத்தை அவர்கள் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்காங்க. அப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்ல, வழக்கு பதிவு பண்ணல. அப்போது பூச்சத்திரத்தினுடைய காவல்துறை டிஜிபி எவ்வளோ தான் உத்தரவு போட்டாலுமே சட்டத்தில் எவ்வளோ தான் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்ட பிரிவுகள் இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நடைமுறைப்படுத்தாது, அதை ஃபாலோவும் பண்ணாது. அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. அதே போல் இப்போ நேற்று நடந்த வெண்ணந்தூர் ஒன்றியங்களில் நடந்த சம்பவத்தையும் நம்ம தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பார்த்தோம். ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட சாதிய இளைஞர்கள் அந்த பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய அல்லது ஆண்டாண்டு காலமாக திருவிழா காலங்களில் போயிட்டு வரக்கூடிய பாதையில் வேணுமனே வண்டியை கொண்டு வந்து குறுக்கு நிறுத்தி, நீ உன்னை வண்டியை இங்கே கோயிலுங்க எந்த அடிப்படையில் கொண்டு வந்த, உங்களாம் சாமி கொண்டு வரக்கூடாது, கோயிலை வழிபாட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழிபாட்டை தடுக்கும் விதமாக உள்நோக்கம் கற்பித்து அந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே சாதியை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். இது எல்லாமே காவல்துறைக்கு அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் விதமாக பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டியிருக்காங்க. இது அத்தனையுமே ஊடகங்கள்லேயுமே வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்ட பிறகும் கூட நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. 2 பேர்த்துக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனையை இவர்கள் இரு ஊர்களுக்குள்ள பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கு, செய்திகள் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஊரில் பிரச்சனையே வரல. சாதி என்பது எப்பயுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காது. சாதிய மனநிலை என்பது உள்ளார மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல தான் அந்த பிரச்சனைக்கான
ஒரு விதையாக நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியான அணுகுமுறையை கையாண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு இதுவரைக்கும் செய்யப்படாமல் ஆதிக்கவாதிகளுக்கும் அரசியலுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகிற அரசனுடைய பிரதிநிதிகளுக்கு புத்திச்சித்திரது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்ட காவல்துறையே இன்றைக்கி ஒத்துவது அல்லது அவர்களுக்கு அடிபணிஞ்சு வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம் இந்த அறிக்கையின் அடிப்படையிலையும் ஊடகங்கள் வெளிப்படுத்திய பிறகும் கூட மறுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை நமக்கு உண்டு என்பதை நாம் இதன் மூலமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே டிஜிபி அவர்கள் உத்தரவின் அடிப்படையில், அவர் சொல்லப்பட்ட அறிவுரின் அடிப்படையில் புகார் மனு கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாமக்கல் மாவட்டத்தை ஒரு வன்கொடுமை மாவட்டமாக அறிவித்திட வேண்டும் என பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தமிழ் புலிகள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்.